ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு வண்டி ஏத்துக்குனாச்சு. ஏய் எங்க இருக்கோம் தெரியுமா நாங்க இப்போ? தெரியுமா? எங்க இருக்கோம் தெரியுமா? நான் கோவால இருக்கேன். ஏன் நீ கோவா வைப்ல பேசணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்திருக்கோம் தெரியுமா? சர்ச். என்ன சர்ச் இது? கிறிஸ்டியன் சர்ச். முஸ்லிம் சர்ச். யாரா நீ? எங்கேருந்து வந்த? இவ்வளவு புத்திசாலி தருவா பேசுற. அவ்வளவு புத்தி இருந்துச்சுன்னா நான் யாரையும் உன்ன கல்யாணம் பண்றேன். அதான் பண்ணிட்டியே. இது பாஷா இருக்க மாட்டேன். பாஷா இருந்திருப்பியா? என்ன விட பாஷா நீ இருந்துட முடியுமா? அங்க பாரு பேராசெல்லிங் அங்க இருக்கு. உன்னோட பாஷா இருக்க முடியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் இந்த வெள்ளக்காரங்க மாதிரி பார்த்து இருக்கும். அதுக்கு நீ பிகினில வந்திருக்கணும். வாங்கி தர மாட்டேங்கிறிய. வாங்கி தரேன். போட்டு நீ வீடியோ பண்ற. பண்றேன். நாங்க இப்ப இருக்கிற இடம் எனக்கு அப்படிதான் கோவா எவ்வளவு காஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி பாருங்களேன், எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நான் இங்க கவுண்ட் பண்றதுக்கே ஆகாத அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனா உஷாரா இருக்கணும். பயங்கரமா வந்துட்டு மோசம் பண்றாங்க. ஆமா, பாத்துக்கோங்க. கோவாக்கு செகண்ட் நேமே ஸ்கேம் தான்டா. ஆனா இன்ன வரைக்கும் நாங்க எந்த ஸ்கேம்லயும் மாட்டாத போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் பாத்துட்டு விட்டோம். நீங்களும் எங்க வீடியோஸ பாத்துட்டு போனீங்கன்னா எந்த ஸ்கேம்லயும் மாட்ட மாட்டீங்க. நான் எங்க எப்படி எல்லாம் ஸ்கேம் நான் சொல்லி தரேன். ஒரு அமௌண்ட் வருது. மாட்டாம இருக்கிறதுக்கு எப்படி அமௌண்ட் போயிடும்? எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா, நீங்க தனியா வந்துட்டு ஒரு பேராசெல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆனீங்கன்னா 1200 rupees வாங்குறீங்க. இது ஒரு பேக்கேஜா வாங்குனீங்கன்னா வந்துட்டு ஓகே. இப்போ நாங்களும் வந்துட்டு ஒரு பேக்கேஜ்ல தான் போட போறோம். எல்லாம் வந்துட்டு பேராசெல்லிங்காக போயிருக்கிற கப்பலுங்களா? பாரசெல்லிங் அங்க அங்க முள்ளேஸ்வரால போன மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கிறது கொடுக்கல. 10 minutes அப்படித்தான் வந்துட்டு. அவன் இன்ட்ரெஸ்டா அந்த மீனை பாத்துட்டே இருக்கும் போது அம்மா மனசு கஷ்டமாகண்டா அப்படிலாம் பண்ணா. ஆனா ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி இருப்பால. போட்டோ வீடியோஸ் நாங்க வந்துட்டு பீச்சை ரசிக்கவும். ஆனா காய்ஸ் வந்துட்டு நீங்க கோவா வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணா, ஆக்சுவலா என்னோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கோவா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருந்துச்சு. கோவாவுக்கு இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நைட்டு தான் வந்துட்டு பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடிதான் எனக்கு தெரியும் நான் கோவா வர போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா யாரெல்லாம் வந்துட்டு இந்த கோவா ட்ரிப்ப பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆயிட்டு இருக்குமோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சீரியஸா நீங்க யாரும் பிளான் பண்ணாதீங்க. போகணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு பினிஷ் பண்ணி விடுறீங்க. மகள்ஸ் வரணும்னாக்கா நீங்க வந்துட்டு கூப்பிட்டுன்னு வராதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வைஃபை கூப்பிட்டுன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெக்கேஷனா இருக்காது, சேஞ்ச் ஆஃப் லொகேஷனா இருக்கும். அதே தலைப்பாடு தான், அதே பேச்சு தான். கேக்குறீங்க ஒரு விஷயம் சொல்றேன், இவ்வளவு சொல்றேன் கோபாலு, நீங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பண்றது என்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அவ்வளவு சொல்றேன் வந்துட்டு. ஆனா அது நிஜமான விஷயம். இப்ப நம்மளுக்கு இப்ப இது எனக்கு வெக்கேஷனா, சேஞ்ச் ஆஃப் லொகேஷன். வீட்டுல இருந்தாலும் உங்க கூட தான் இருக்குவேன், உங்க கூட ஏதாவது பேசினுக்குவேன், உங்க கூட ஏதாவது அழுதுனுக்குவேன். இப்ப வந்துட்டு அதே தான் வந்துட்டு இங்க கோவால பண்ணிருக்கிறேன். என்ன புதுசா ஒரு சேஞ்ச் இருக்குதா? அதே தனியா வந்திருந்தாக்கா வேற ஒரு பொண்ணு கூட சுத்தி நம்பி வேற யாராச்சும் இதை பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுல தர்மடி வாங்கி சாவாங்க. என்ன மாதிரி இருக்கிறது. அதனால சொல்லாதீங்க, தனியா போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க ஜாலியா. என்ன பண்ணுவாங்க கோவா வந்தா தனியா? இப்ப நான் உனக்கு தெரியாம என்ன பண்றேன், அதெல்லாம் அவங்க ஃப்ரீயா பண்ணுவாங்க. வீடியோ எடுக்க முடியாது, ஃபுல்லா வந்துட்டு குடிச்சு குமாலம் போட்டு வரலாம். ஆனா வந்துட்டு மெமரிஸை வந்துட்டு மைண்ட்ல தான் கிரியேட் பண்ண தவிர பசங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்க. பசங்கனாலே அவ்வளவுதான் பண்ணுவாங்க. போட்டோஸ் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதை எடுத்துட்டு போய் இல்லவே இல்ல காட்ட முடியாது. இல்லவே இல்ல, இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. சீரியஸாவே இம்பார்ட்டன்ட் கிடையாது தெரியுமா? வந்துட்டு சும்மா இப்போ எந்த ஒரு பையனுமே வந்துட்டு போட்டோக்காக நான் இது பண்றேன், போட்டோக்காக அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
பண்றது ரொம்ப கம்மி. பொண்ணுங்க தான் வந்து எப்ப பார் போட்டோ ஃபில்டர் மேக்கப். நான் அதுவும் என்னத்துக்கும் தெரியாது எனக்கு. 40 கோட்டு மேக்கப் போட்டு அது மேல 4 ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கிறீங்க, ஏன்னு தெரியாது. So we have from Swiss Beauty that we have about sunscreen in the log. And can you just try once? We are giving free samples to everyone. You can try this once. It's just free once. It's going on video. Is that okay? Yeah, it's perfect. I'm also shooting video. Me. ஏஞ்சல் வச்சு ஏதோ பண்றாங்க பாக்கலாம். One is an hour. Rather than the Thank you. தமாசு பாத்தியா? சார் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அது ஓ மை காட், டைமிங் லைட் இருக்குது. நீ சொல்லிடு. கம்ப்ளீட்டா டைமிங் லைட் இருக்குது. மேக்கப் போடுறாவோ வந்து என்னது ஃபில்டர் போடுறாவோ, எதுக்காக மேக்கப் போட்டு எதுக்காக ஃபில்டர் போடுறீங்கன்னா பாரு, இந்த யூனிவர்ஸ் லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டா. இல்ல ஒன்னு கேட்டா, நீ வெள்ளையா தாக்குற ஆல்ரெடி. ஆமா, நான் பாக்குறேன். எனக்கு கொடுக்காம உனக்கு கொடுத்துறாங்க. யாரும் கண்டுக்க மாட்டாங்கடா. யாரும் பசங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கோவாக்கு வந்து நான் சாப்பிட மாட்டாம எனக்கு ஹோஸ்டல்ல கிடைச்சிருக்கு. என்ன ஸ்மெல் இருக்குன்னு தெரியல. இரு, நார்மல் இந்த பவுடர் கிரீம் அந்த மாதிரி சின்னதா வருது. அப்புறம் இப்படி இது ஓகே, இது இது நல்லா இருக்கு அப்படின்னு எங்க வைஃப் கூட வந்தா குடிக்க முடியாது, குடிக்க முடியாது, லைட் அடிக்க முடியாது, இன்னும் வேற என்னன்னா சொல்லு. எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், எதுக்கு அப்புறம் ஃபன் பண்ணலாம். சரி, நான் ஒன்னு கேட்டா, நம்ம வந்துட்டு லாஸ்டா ஸ்கூபா டைவ் பண்ணேன். ஆமா, அந்த போட்டோஸ் வீடியோ நீ இது வரைக்கும் அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு வாட்டி பார்த்தேன் சொல்லு. மெமரிஸ் கிரியேட் பண்றல எவ்வளவு வாட்டி பார்த்தேன்? மெமரிஸ் நான் பாக்குறது இல்லடா, வேற யாருன்னா பாக்குறதா? நான் தான் வந்து சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன்ல, சப்ஸ்கிரைபர்ஸ். தம்மா, நீ எவ்வளவு வாட்டி பார்த்த? உன்னோட மெமரி தானே, சேனல் இருக்கிறது அது வேற. ஓகேவா? நீ எவ்வளவு வாட்டி பார்த்த போர். இதே நான் சைடு போட்டு என்ன சொன்னேன்? பேச முடியாதுடா, விட்டுறா, எப்போ என்ன விட்டுறா. நீ தானே சொன்ன. இல்ல நீ தானே சொன்ன 10 போர் அடிக்கும்ட்டு. ஆமா, நம்ம வேற டாபிக் பேசிருந்தோம் ப்ரோ. ஆமா, உலகத்துக்கு தேவையே இல்லாத டாபிக். யார் சொன்னாங்க? பொண்ணுங்க மேக்கப் போடுறோம் எங்கேயுமே பசங்களை தனியா போட்டு கூடாது வந்துட்டு வைஃப் பொண்ணுடைய அந்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாரு, இது எவ்வளவு முக்கியமான டாபிக்னு தெரியும். வீச்சோட முடிவுக்கு வந்தாச்சு. நான் உங்களை மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் ஆகிறேன். சீரியல் பத்தி